மரியாதைக்குரிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் நம்மளிடத்தில் இல்லை என்பது நம்ப முடியாத ஒன்று. ஐயா அவர்களுடைய அரிய பணி, ஏழை எளிய மக்களிடத்தில் அவர் காட்டிய பரிவு, கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்காக தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்த ஒரு மகான். எப்பொழுதுமே அடித்தட்டு மக்களினுடைய நலனில் ரொம்பவும் அக்கறை கொண்ட ஒரு தலை சிறந்த மகனாக அவருடைய முழு வாழ்க்கையும் வாழ்ந்தவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். ஐயா நல்லக்கண்ணு அவர்களை பற்றி நிறைய சொல்லலாம். நாம் வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒரு அரசியலில் ஒரு முன்னுதாரணமாக, இன்றைய இளைஞர்களுக்கும் கூட ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தலைவராக அவர் இருந்து வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை பொது வாழ்வில் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு சராசரி மனிதன் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு அரசியலில் வந்தாலும் கூட இன்றைக்கும் கூட அவருக்குன்ட்டு ஒரு சொந்த வீடு கூட வைத்து கொள்ளாத ஒரு அரிய தலைவரை தமிழகம் பெற்றிருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவருடைய மறைவு நம்மளை எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த துயரத்தில் நாம் அனைவரும் அவரிடத்தில், அவருடைய குடும்பத்தாருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இயக்க தொண்டர்கள் கூட நாம் அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்வோம். ஐயா அவர்களுடைய ஆன்மா இறைவனடி சேர நாம் பிரார்த்திப்போம். நன்றி. அனைவருடைய வேண்டுகோளுமே பாரத ரத்னா வரணும் அப்படின்றத எல்லாருடைய கோரிக்கையாக வச்சிருக்காங்க. மத்திய இணையமைச்சராக இருக்கீங்க, நீங்க அதை மேலெடுத்து நான் சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக சொல்லுவோம். கண்டிப்பாக.